வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்கின் கிரீம் தான். பெட்னோவிட் என் சொல்லுவாங்க. இந்த கிரீம் பொதுவாக தோலில் வரும் சில அலர்ஜி மற்றும் தொற்று பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் என்ன இருக்கிறது, அதாவது என்னென்ன மருந்து இருக்கிறது என்றால், பீட்டாமித்தசோன் இது ஒரு ஸ்டீராய்டு மருந்து. இது அரிப்பு, சிவப்பு, வீக்கம் போன்றவற்றை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. மற்றொன்று நியோமைசின், இது ஒரு ஆன்டிபயோட்டிக். இது பாக்டீரியா தொற்றுகளை கட்டுப்படுத்த உதவும். அதாவது எந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலான்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, தோலில் அலர்ஜி ஆகிற பிரச்சனைக்கு, அப்புறம் தோலில் அரிப்பு ஏற்பட்டால் யூஸ் பண்ணலாம். சிவப்பு புண்கள் ஏற்பட்டால் தோலில் அதற்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸிமா போன்ற சொரியாசிஸ் பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாம். சில வகை தோல் தொற்றுகள் மற்றும் பூச்சிக்கடியால் வரும் வீக்கம் இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதை எப்படி பயன்படுத்தணுன்ற முறை இருக்குது, அதை சொல்கிறேன் பாருங்க. பாதிக்கப்பட்ட இடத்தை சுத்தமாக கழுவணும். ஃபஸ்ட்டு கழுவிட்டு மிக குறைந்த அளவு மட்டும் தடவ வேண்டும். பொதுவாக தினமும் 1 அல்லது 2 முறை மருத்துவர் கூறியபடி, மருத்துவர் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அதற்கு தகுந்தாற் போல தடவ வேண்டும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிரீமை நீங்கள் நீண்ட நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் தோல் மெல்லியதாக ஆகலாம். நமது தோல் மெலிந்து போகலாம், அல்லது தோலில் கருமை அல்லது வெள்ளை நிற புள்ளிகள் வரலாம். முகத்தில் பிம்பிள்ஸ் கூட வரலாம். சிலருக்கு எரிச்சல் அல்லது பர்னிங் சென்சேஷன்லாம் ஏற்படும் ஸ்கின்ல. அதனால் இதை தொடர்ந்து பயன்படுத்துறத நிறுத்திக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கிய எச்சரிக்கை என்னன்னா, முகத்தில் ஃபேர்னஸ் கிரீம் மாதிரி இதை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். கடைசியாக என்னன்னா, பெட்னோவிட் என் ஒரு பயனுள்ள கிரீம் தான். ஆனால் தவறாக பயன்படுத்தினால் தோலுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் எப்போதும் இதனை டாக்டர் பரிந்துரையின் பேரில் மட்டுமே பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.